சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சொல்றீங்க? யார் இறந்தது? கபூர் அபின்னு 2 பேரு. அந்த கபூர் தான் அந்த குரூப்புக்கே ஹெட்னு நினைக்கிறதா சுந்தரி சொன்னாலே. அந்த ஆக்சிடென்ட் ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. கபூரோட பெரிய ஆள் ஒருத்தன் இருக்கணும். அவன் தான் கபூரையும் அபியையும் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு மேடம் நினைக்கிறாங்க. தங்கு, சக்தி, நட்ராஜ் இவங்க யார பத்தியாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல சார். நம்ம தரப்புக்கு இப்ப வரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. கோர்ட்ல நாளைக்கு நாம எந்த எவிடன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா நீங்களே நான் தான் ஒத்துக்கிட்டதுனால உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் சார். ஜாமீன் கூட கிடைக்காதா? நீங்களே ஒத்துக்கிட்டு சரண்டரா இருக்கிறப்ப எப்படி சார் ஜாமீன் கிடைக்கும்? உங்களுக்கு தெரியாதா சார்? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? உண்மையை சொல்ல போறீங்களா சார்? கண்டிப்பா இல்ல. எனக்கு சுந்தரி மேல நம்பிக்கை இருக்கு. இன்னும் முழுசா ஒரு நாள் இருக்குல்ல. கண்டிப்பா சுந்தரி இன்னைக்கு நட்ராஜ பிடிச்சிருவா. பிடிச்சிருவேன்னு சொல்லிதான் சுந்தரி போயிருக்கா. கண்டிப்பா பிடிச்சிருவா. என்னாச்சு சுந்தரி? சாரி வெற்றி, நீங்க மேல எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கீங்க. ஆனா நான் அந்த நடராஜனை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறேன் வெற்றி. என்னாச்சு சுந்தரி? கையற்ற தூரத்துக்கு வந்தவன நான் மிஸ் பண்ணிட்டேன் வெற்றி. ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை பார்க்க வந்தவன அவனோட ஆளே யாரோ டாக்டர் விஷயத்துல வந்து அலர்ட் பண்ணி கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். கபூரையும் அபியும் வேற கொண்டுட்டாங்க. தங்கத்தையும் சக்தியையும் பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. நடராஜனையும் மிஸ் பண்ணிட்டோம். ஒருத்தன் டாக்டர் விஷயத்துல வந்திருக்கான். இன்னும் எத்தனை பேர் அந்த குரூப்ல இருக்காங்கன்னே தெரியல வெற்றி.